ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இது வந்து மண்டே மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்கிறேன். மார்னிங்கில் பார்த்திங்கன்னா இந்த கோலம் தான் நான் வந்து போட்டேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நாளாக இந்த கபோர்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். துணியெலாம் ரொம்ப கலைஞ்சி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எல்லா துணியும் மடித்து ஃபுல்லாகவே வந்து நீட் பண்ணிட்டேன். எனக்கு இது க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் நான். டைம் கிடைக்கிறப்போ க்ளீன் பண்ணால் தான் உண்டு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது இன்ஸ்டண்ட் புளியோதரை பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு 1 கப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு அதே 1 கப்பு, எந்த கப்பால் கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பால் உளுத்தம்பருப்பு அதையும் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம். இது 3த்தையும் வந்து நல்லா வறுத்துக்கணும். இதையும் வறுத்துட்டு அதே தட்டில் வந்து கொட்டிக்கிறேன். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து தனியா, இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்துக்கிறது நல்லது. அப்புறம் வந்து 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். நான் என்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருக்குது, ஸோ அதை வறுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு ஸ்பூன் வந்து அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 3/4 கப்பு வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அதில் நார் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்படியே கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் பாருங்களேன், அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு புளி, காஞ்ச மிளகா இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பருப்பு, தனியா இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரன்ட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ புளியோதரைன்னு நினச்சோன்னா டக்குன்னு எடுத்து இந்த பவுட்ரை போட்டு டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. புளிக்காய்ச்சலோட இந்த புளியோதரை பவுட்ரு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கஸ்டமர் வந்து புளியோதரை 2 பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த புளியோதரை பவுடரில் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மதியானத்துக்கு லஞ்சு ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து முருங்கைக்கீரை சாம்பார், அப்புறம் நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில் வடை, பீட்ரூட் வடை, ரசம், சேப்பங்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் முருங்கைக்கீரை கூட்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் பாயாசம். இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஜெப்டோவில் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் வந்து வாங்கியிருக்கோம். கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. சரி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். எங்களுக்கு வந்து எல்லா மதமும் சம்மதம் தான், இது அதுன்னெலாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால இது அழகாகவும் இருக்குது. ஸோ அதனால் வாங்கி டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டோம். பவிக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா எப்படின்ட்டு. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் அந்த குட்டி குட்டி கலரான மத்தளம்லாம் தொங்க விட்டுருக்குது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபரில் இந்த மாதிரி சாக்லேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கினா இந்த சாக்லேட் வந்து ஃப்ரீ. இதில் வந்து கேட்பரிஸ், அப்புறம் வந்து ஜெம்ஸ் மிட்டாய், அப்புறம் 5 ஸ்டார் இதெல்லாமே வந்து இதில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு கஸ்டமர் அடை கேட்டிருந்தாங்க, கேழ்வரகு அடை. ஸோ முருங்கைக்கீரையும் இருந்ததுனால கேழ்வரகு அடை அவங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் வந்து ஒரு பொடி பிடிச்சிட்டோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி அரைச்சிருந்தேன். ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிச்சிட்டு கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணி ஜெப்டோலாம் அனுப்பியாச்சு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்டு
அப்படியே நாங்கள் எல்லாருமே வந்து கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள் உள்ள ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோவில் இருந்தது. அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் பேல்பூரி கடை இருக்கவே பவி வந்து வேணும்னா சரி அவனுக்கும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா அவல் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் அவலை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா வேக வச்ச கான், துருவிய கேரட்டு, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கப் அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு இந்த அவல் கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து கேரட், கார்ன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து அவல் எடுத்திருக்கேன். அதே கப்பால் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பொடி பண்ண அவலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கணும், கட்டி தட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் ஊற வச்ச அவலையும் இதில் சேர்த்துக்கணும். இது ஏன் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா அந்த அவல் கொழுக்கட்டைன்றது அப்படியே தெரியும், அதனால தான் இந்த அவலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பிடி கொழுக்கட்டை மாதிரி இட்லி தட்டில் பிடிச்சி வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா அவல் கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சேன் நைட்டுக்கு. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான டின்னர். அதுக்கப்புறம் நான் வந்து மாமாரத்தில் சோப் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த வாட்டி வேறு சோப் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். T3 ஆயில் சோப்பு யூஸ்வலாக வாங்குறது, அது என் ஹஸ்பண்ட் கேட்டார். ஸோ அவருக்கும் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து இந்த வாட்டி ஹனி மலாய் சோப்பு, ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் வந்து அப்புறமா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு சோப்போட ரேட் வந்து 99 ரூபா. ஈச் ஒன் சோப் வந்து 99 ரூபா. எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. ஃபுல்லி பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ, அதனால தான் நான் இதை அடிக்கடி வாங்குகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.